வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆல் இன் ஒன் டெக் தமிழ். என்னோடய பெயர் அஜித்குமார். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதிதாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிக்சல் 4ஓட gcam 7 அதோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் 3ஓட gcam வந்து நம்ம வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது பிக்சல் 4ஓட gcam வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூவில் வந்து ரெட்மி நோட் 7 அது இல்லாமல் மற்றபடி எல்லா மாடலுக்கும் வந்து gcam இருக்குது. நான் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா gcam வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட்டிங் மாற்றினீங்கன்னா gcam யூஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த கேமரா வந்து அட்டகாசமாக மாறிடும். பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும், டீட்டெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டீட்டெயில் எந்த அளவுக்கு இருந்ததுன்ட்டு. அதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால இதை யூஸ் பண்ணி மைக்ரோ ஷாட்டு இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் கிட்ட போய் எடுக்க முடியும். கொஞ்சம் டீட்டெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷன் எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற அதை பற்றி பார்ப்போம். gcam ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஆப்ஷன்லாம் மாற்றிட்டாங்க. கீழே அந்த கேமரா வீடியோ எல்லாமே ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். கீழே ஸ்லைட் பண்ணால் உங்களால் ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும். ஆப்ஷனும் இதில் வந்து மேலேருந்து கீழே நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணி குயிக் ஆப்ஷன் சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க செட்டிங்லாம் எப்படி இருக்குதுன்னு மாற்றி பார்க்கலாம். செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லை அட்வான்ஸ் செட்டிங்னு இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரா இமேஜு அந்த ப்ளர் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா இதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து குவாலிட்டி ஹெச்டிஆர்னு இருக்கும். அது உங்களுக்கு ஹெச்டிஆர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ஷன் ஆட்டோ எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஐஎஸ்ஓ அந்தளவுக்கு மாற்றிக்கிங்க. சேச்சுரேஷன் அந்த மாதிரி தான், உங்களுக்கு சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாற்றிக்கிங்க. நான் வந்து என்னுடைய செட்டிங் நான் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிசேபிள் ஐட்டம் ஸ்லோ மோஷன் இருக்குது. அதை ஆஃப் பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நைட் மோட் ஹிண்ட்டு இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹிண்ட்டுலாம் அதில் வரும். ஆன் பண்ணிங்கன்னா அதையும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நீங்கள் செட்டிங்லாம் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் gcam யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படின்னு. நீங்கள் எடுக்கிற இமேஜ் வந்து கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாகவும் இருக்கும். எடுத்து ஒரு இமேஜ் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டெயில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் செட்டிங் மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இன்னும் வந்து அப்டேட் பண்ணல. கொஞ்சம் டெவலப்பர்ஸ் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டெவலப் பண்ண ஒரு பக்காக ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பை வந்து நமக்கு gcam கிடைக்கும். இது வரைக்கும் தமிழில் யாரும் இந்த வீடியோ இன்னும் போடலை. நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். இது மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.